எத்தனை பேர் படுத்த உடனே தூங்குவீங்க? அப்படி தூங்குறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, எல்லாருக்குமே பல வேலைகள் செஞ்சிட்ருக்கும்போது எந்த யோசனையும் வராது. ஏதோ வாழ்க்கையில் வாழணும் அப்படின்றதுக்காகவாது ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் யோசிக்கிற நேரம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது மட்டும்தான். வேலையை முடிச்சுட்டு வர எல்லாருமே படுக்கும்போது தான் நாளைக்கு என்ன நடக்கும், இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, எப்படா இது சமாளிக்க போகிறோம், இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனைகள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இது சொல்லும்போது ஆஹா கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு சில பேருக்கு தோணும் இல்லைங்களா? அப்படி யோசிக்கிறவங்க எல்லாருக்குமே படுத்த உடனே தூங்கணுமா, அதை எப்படி சமாளிக்கணும் பிரச்சனைகளை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கதையை கேளுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம பார்க்க போகிறது ஒரு நிமிட கதைகள், சரிங்களா? ஒரு உயர்தர ஹோட்டல், ரொம்ப பளபளப்பாக பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் உட்காந்துக்கிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்கிருந்தோ பறந்து ஒரு கற்பாம்பூச்சி ஒரு பெண் மேலே உட்காருது. பெண் மேலே உட்கார்ந்த உடனே அந்த பொண்ணு எழுந்து நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடுது. இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இப்படின்னு கையை காலை ஆட்டிக்கிட்டு தைய தக்கன்னு குதிக்குது. அந்த கரப்பாம்பூச்சியை அவள் மேலேருந்து விரட்டுறதுக்காக என்னென்னமோ பண்ணுது. ரொம்ப நேரம் அந்த கரப்பாம்பூச்சி அவளையே சுற்றி சுற்றி வருது. கடைசியாக எழுந்து நின்று குதிக்கும்போது அந்த கரப்பாம்பூச்சி பக்கத்தில் இருந்த பெண்மணி மேலே பறந்து போய் உட்காருது. அங்கேயும் அதே ட்ராமா கண்டினியூ ஆகுது. அந்த பெண்ணும் எழுந்து நின்றுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறா. ஆனால் அந்த கரப்பாம்பூச்சி அவளை விட்டு போகிறதில்ல. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருந்த ஒரு ஊழியர் இவங்களுக்கு உதவலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் வராரு. அந்த ஊழியர் பக்கம் நிற்கும்போது அந்த பெண்மணி ஆட்டின ஆட்டில் அந்த கரப்பாம்பூச்சி பறந்து போய் அந்த ஊழியன் மேலே உட்காருது. ஆனால் அந்த ஊழியன் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ரொம்ப அமைதியாக நிற்கிறாரு. அந்த கரப்பாம்பூச்சி எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றத பார்க்குறாரு. அது அமைதியாக ஒரு இடத்துல நிற்கும்போது அதை கையில் பிடிச்சி ஹோட்டலுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் போட்டுடுறாரு. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அந்த பெண்கள் குதிக்கும்போது அந்த இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுங்களா? காப்பி குடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் இவங்க பண்ணதும் இவங்க கத்தனதையும் பார்த்து பதறி போய் டீயை தன் மேலே கொட்டிக்கிறாரு. கையில் மற்றவங்களுக்காக செய்யப்பட்ட ஆர்டரை எடுத்துகிட்டு போன ஒரு ஊழியன் இந்த தட்டை பறக்க விடுறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிதறுது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? கரப்பாம்பூச்சியா? சொல்லுங்க பார்க்கலாம். கரப்பாம்பூச்சி தான் கத்தணும், டீ கொட்டணும் அப்படிலாம் சொல்லிச்சா? இல்லை, அந்த ஊழியன் மேலேயும் தான் அந்த கரப்பாம்பூச்சி பறந்து போய் உட்காந்துச்சு. அப்படி பார்த்தா அந்த ஊழியனும் தானே கத்தியிருக்கணும்? இல்லை. இதிலிருந்து நல்லா யோசிங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்துச்சு, இதுக்கான சொல்யூஷன் என்ன, இது எப்படியெல்லாம் போகும் அப்படின்றத யோசிச்சிங்க அப்படின்னா அந்த ஊழியனுக்கு அந்த அசந்தா நேரத்தில் அந்த கரப்பாம்பூச்சி எடுத்துகிட்டு போய் வெளியில் விட்டார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு வழி பிறக்கும் இல்லைங்களா? சில பேர் நினைக்கலாம், இவனுக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காதா, இவன்லாம் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு யோசிப்பீங்க. அவருக்கு பிரச்சனைகள் இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. வர பிரச்சனைகளை ரொம்ப அழகாக கையாளுறாரு அப்படின்றது தான் அதோட உண்மையான அர்த்தம். நீங்கள் எப்படி அந்த பெண்கள் அந்த கரப்பாம்பூச்சியை வெளியில் அதை துரத்தணுன்றதுக்காக குதிச்சாங்க, ஆனால் அந்த ஊழியனை அது கையில் பிடிச்சிட்டு போய் போட்டார் இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த இடத்துல பிரச்சனையோ அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னா பிரச்சனைகளையும் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா படுத்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கும் தூக்கம் வரும். யோசிச்சு பாருங்கள்.